லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மோடி அவர்கள் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் ஒரு பேட்டி அளித்திருக்கிறாரு. அது சமூக வலைதளங்கள் முழுவதுமே ஒரு எதிர்மறையான கருத்துக்களை சந்திக்குது. நான் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவன் அப்படிங்கிறாரு. நான் ஒரு பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நான் கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார்ல. அவருடைய இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு பக்கம் சிரிப்பு வருது. பொதுவாக நாங்கள் சொல்லுவாங்க அவர் மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கமாக கோவத்தில் பேசுவோம். ஆனால் அதை பாசிட்டிவாக அவர் சொல்லணும்னு நினைக்கிறாரு. நான் மனிதன் இல்லை, நான் இறைவனுடைய ஒரு படைப்பு. எல்லோரும் இறைவனுடைய படைப்புன்னு தானே பொதுவாக எல்லோரும் சொல்லிக்குவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இறைவனுடைய நேரடியாக அனுப்பப்பட்ட தூதுவன்றார். அவருடைய படைப்பு நேரடியாக அனுப்பப்பட்டிருக்கேன், மக்களுக்கு சேவை செய்யிருக்கின்ற மாதிரி பேசுகிறாரு. அதாவது இந்த தேர்தலில் ஒரு மத ரீதியாக பல இதுகளை பேசிகிட்டு இருக்காரு. இப்போ கடைசியாக அவர் வந்திருக்காரு, நான் கடவுளுடைய பிள்ளைங்க, கடவுள் அனுப்பிச்சி வச்சுருக்காரு, எனக்கு அதுக்காக ஓட்டு போடுங்கன்றாரு. கடவுளுடைய பிள்ளைக்கு என்ன வெங்காயத்துக்கு ஓட்டு போடணும்னு தெரில, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு. கடவுள் அனுப்பி வைத்தவருக்கு எதுக்கு வேட்டும்? ஏதோ ஒரு விஷயம் செய்ய சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார் கடவுள். அதை தான் நான் சொல்கிறேன். கடவுள் அனுப்பவருக்கு எதுக்கு ஓட்டு? ஜனநாயகம் இதெல்லாம் மனிதர்களுக்கு சேவை செய்கிறதுக்கு, இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் சேவை செய்கிறதுக்கு அனுப்பிச்சதுக்கு எதுக்கு நீங்கள் ஓட்டு வங்கி அரசியலுக்கு வரணும்? இதெல்லாம் அவர் ஒரு கடைசி ஆயுதமாக விளிம்புக்கு போயிட்டார். விரக்தியினோட விளிம்பில் என்ன பேசுதுன்னு தெரியாமல் அடிப்படையிலேயே மதத்தை அடிப்படையில் தான் பேசிகிட்டு இருக்கார். மத அடிப்படையில் தான் பிரச்சாரம் முழுக்கவே பாஜகவினுடைய மொத்த பிரச்சாரமே இருக்குது. அதனுடைய உச்சத்துக்கு போய் நான் மனுஷனே இல்லைங்க, நான் கடவுளுங்க அப்படின்றார். கடவுளின் அவதாரமாக வந்திருக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குற அளவுக்கு போயிட்டார். அப்போ ஒரு பக்கம் மக்கள் இதை வேடிக்கையாக பார்ப்பாங்க, இன்னொரு பக்கம் இதோட இன்னொரு பரிமாணம் நார்சிசத்தோட உச்சம். அதாவது தன்னோட சுய சார்பிலேயே இதுவாக இருக்கக்கூடிய, தன்னை சுற்றி தான் உலகமே இயங்குதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்போது தன்னை பற்றி தன்னுடைய சுற்றியே மையப்படுத்தி எல்லாம் இருக்கணும், தான் அது சுற்றி உலகமே இல்லை, தன்னை சுற்றி தான் எல்லாம் உலகமே இருக்குது, தான் உலகம், எல்லோரும் தன்னை கொண்டாடணும், தன்னையுடைய அந்த ஈகோ ட்ரிப் இருக்குல்ல, அதுக்கு தீனி போடணுன்றதை தாண்டி இந்த போன்ற நபர்கள் வேறு எதுவுமே சிந்தனையில் இருக்காது. அதனுடைய வெளிப்பாடு தான் தன் இறைவனுடைய ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லி இறைவனுடைய ஒரு அவதாரன்ற லெவலுக்கு பேசுகிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை இறைவனில், அது வேறு விஷயம். ஆனால் இந்த பேச்சுக்கள்ன்றது ஒரு மனிதனாக நீங்கள் சக மனிதனுக்காக ஒரு கம்பேஷன் இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும், ஒரு அஃபெக்ஷன் இருக்கணும், அன்பு இருக்கணும், அவர் மீது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எல்லா மனிதர்களையும் சமமாக நடத்தணும், அன்போடு பாவிக்கணும். அப்படின்றது தான் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மத தத்துவங்களும் சொல்லக்கூடிய விஷயம். மதம் இல்லாத கடவுள் மறுப்பாளர்கள், முற்போக்காளர்கள் பேசக்கூடியவரது அதுதான். அப்படி இருக்கையில் இவர் நான் இறைவனுடைய அவதாரம், எனக்கு நான் இயற்கையாகவே பயாலஜிக்கல் அடிப்படையில் பிறந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு பேசுகிறது இருக்குல்ல, அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விரக்தியோட உச்சத்தில் போயிட்டு என்ன பேசுவதுன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கார். அவர் நேரட்டிவ் அவர் கண்ட்ரோல்லையே இல்லை. அவர் இந்த தேர்தலில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லையா, தேசிய அளவில் ஒரு நேரட்டிவ் செட் பண்ண முடியல பாஜகவால். 2019 தேச பாதுகாப்பு, புல்வாமாக்கு அப்புறம் தேச பாதுகாப்பு, 2014 ஊழல் ஒழிப்பு, குஜராத் மாடல்லாம் பேசினவர்கள், அதை தேசம் முழுக்க கொண்டு போனவர்கள், இன்று இந்தியா முழுக்க பேசுவதற்கு ஒரு விஷயத்தை எடுத்து அவங்களால மையப்பொருளாக கொண்டு போக முடியல, நேஷனல் நேரட்டிவ் செட் பண்ண முடியல. அப்போ மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இன்னொன்று அவங்களுக்கே பிரச்சனை இருக்குது. நேஷனல் லெவலில் ஒரு நேரட்டிவ் செட் பண்ணலான்னு போனால் எதை செட் பண்ணுறது? வளர்ச்சின்னு பேசுனா அங்கே வேலையின்மையும் விலைவாசி உயர்வும் இந்த 47 வருஷம் இல்லாத அளவுக்கு இருக்குது. அப்போ அந்த பயம் இருக்கு இல்லையா, அது அந்த நேஷனல் நேரட்டிவ் செட் பண்ண போனால் திருப்பி நம்மளுக்கு நம்ம மீது பாயும், நம்மளோட பலவீனங்கள் தோல்விகள் அம்பலப்பட்டு போகின்றனாலே அவர்களும் அதை விரும்புகிறாங்க. இந்த முறை ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டேட்டாக போய் ஒவ்வொரு இஷ்யூ எடுத்து பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னென்னா அதை மாநில பிரச்சனைகளாக எடுத்து போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளும் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களோ இல்லை அங்கே வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் அந்த பிரச்சனைகள் மேலோங்கும் போது அங்கேயே பாஜக பலவீனப்பட்டு போயிடுது. அப்போ என்ன பேசுதுன்னு தெரியாமல் ஒரு திக்கு தெரியாமல் நிற்கிற அப்படிங்கிற மாதிரி, ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி, எதை பேசுவது என்று தெரியாமல், எதை தின்னா பித்தம் தெரியுன்றது தெரியாமல், ஒரு குழப்ப மனநிலையில் எந்த நேரட்டிவ் செட் பண்ணாமல் தெரியாமல், ஒரு நேரட்டிவாக ஒரு கண்ட்ரோல் இல்லை. ஒரு நாள் பன்ஸ்வாரா ராஜஸ்தானில் போய் ஊடுருவல்காரர்கள் அதிகமாக பிள்ளைக்குட்டி பொத்துக்கிறவங்க அப்படின்னு முஸ்லீம்களை சொல்கிறார். அடுத்த நாள் அலிகரில் போய் நான் இஸ்லாமிய சகோதரர்களோட வளர்ந்தேன் அப்படின்றாரு. இங்கே ஓபிசி எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் எடுத்து ஜிஹாதுகளுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு, ஜிஹாது கூட்டத்துக்கு கொடுத்துருவாங்கன்னு பேசுகிறாரு. இன்னொரு இடத்துல அதுபோல் அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி முஸ்லீம் இந்து பிரிவினை மத்தி அந்த மாதிரியெல்லாம் பேசினா நான் பொது வாழ்க்கையில் வாழ்றது இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் ஆயிடுறேன் அப்படின்றாரு.
அப்போ உங்களுடைய தாலியை பிடிங்கி எரும மாட்டை பிடிங்கி சிறுபான்மையினருக்கு முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு பேசுகிறாரு. இன்னொரு நாள் வந்து நான் இது மாதிரிலாம் வந்து என்றைக்குமே சிறுபான்மையினர்களை எதிர்த்து பேசுனதே இல்லைன்றாரு. அப்போ நேரட்டிவை அவர் கண்ட்ரோல் பண்ணவே முடியல இந்த முறை. ஒவ்வொரு மாநிலத்துக்கான பிரச்சனையை நான் அணுகும்போது இவங்களோட பலவீனங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப இருக்குது. ஆனால் பலங்கள்னு சொல்கிறது ஒரு மிக மிக சொற்பமாக இருக்கிறதுனால அப்போ நேரட்டிவ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியாதனால எல்லா இடத்துலையும் அவர்களோட ஒரே யுக்தி வந்து இந்த மதத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணுறது. அப்போ அதையை வந்து ராமர் கோயிலில் வந்து அதுக்காகத்தான் அவசர கதியில் முடிக்கப்படாத ராமர் கோயிலுக்கு ஜனவரி 22 வந்து குடமுழுக்கு வச்சாங்க. சங்கராச்சாரி ஒரிசா பூரியில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியே வந்து இது தவறு, இன்னும் முடிவாளியாத வந்து கோயிலுக்கு வந்து பிரதிஷ்டை செய்வது, ராமருக்கு உயிரிட்ட ஊட்டுவிட்டது தவறு அப்படின்னு சொல்லி விமர்சிச்சுப்போ அந்த சங்கராச்சாரியை எதிராக ஆர்எஸ்எஸ்காரர்களும் அது குறிப்பாக பாஜகக்காரர்கள் வந்து அவர்கள் வழிபடக்கூடிய பெரிதும் போற்றக்கூடிய சங்கராச்சாரியர்களை வந்து கடுமையாக விமர்சித்தாங்க. தேசத்துக்கு எதிரானவர்கள், மதத்துக்கு எதிரானவர்கள் அவர்களை திட்டினாங்க, மதத்திற்காகவே சேவை செய்யக்கூடியவங்க. அப்போ அந்த நிலையில் இருந்தவங்க இன்னைக்கு எந்த இடத்துல வந்து நிற்குதுன்னா இவர் வந்து எல்லோருக்கும் அப்பாற்பட்டவர். சங்கராச்சாரி கடவுளுக்கு மேலே பேசுகிறாங்க. இப்போ எங்கே வந்து நிற்குதுன்னா நான் கடவுளிலிருந்து அவதரித்து வந்திருக்கேன்னு கேட்குறாரு. உண்மையிலே இது எப்படி வேடிக்கைன்னு பார்க்குறதா, ஜோக்கா எடுத்துக்கிறதா, இல்லை இது என்ன இது வந்து ஒரு மூடத்தனம்னு பார்க்குறதான்னு எனக்கு புரியல. இந்த விஷயத்தை சொன்னால் மக்கள்கிட்ட ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறோன்னா, இதை சொன்ன மக்கள்கிட்ட அது எப்படி எடுத்துப்பாங்கன்ற அந்த ஒரு புரிதலோடு தான் சொல்கிறாங்களா, இல்லை இதை கூட நம்புறக்கு மக்கள் நம்மளை நம்புவாங்கன்ற அந்த அபரீத நம்பிக்கை இருக்கான்னு தெரியல. ஏன்னா மோடி பிம்பன்றதே செதஞ்சு போய் கிடக்குது. இப்போது அப்பழுக்கற்றவர் ஊழல் ஒழிப்புக்காக அவதரித்தவர்னு 2014 சொன்னாங்க. இன்றைக்கி எலக்டோரல் பாண்டு சிஏஜி ரிப்போர்ட்லாம் வந்ததுக்கப்புறம் ஊழலோட ஊற்றுக்கண்ணுன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்யக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். அதுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல பதில் சொல்கிறது இல்லை, அது வேறு விஷயம். அப்போது குரோனி கேபிட்டலிசத்தை ஊக்குவிக்கக்கூடிய பணக்காரர்களை பெரும் பணக்காரர்களாக்கக்கூடிய ஒரு பிரதமராக இருக்காருன்னு சொல்லி விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கி அவரோட பிம்பமே செதஞ்சு தொங்குது. அப்போது ஒரு ஃபேஸ்லெஸ், ஒரு கம்ப்ளீட்லி ஷேட்டர்ட் ஃபேஸாக இருக்கக்கூடியவர் அடுத்தது வந்து நான் இயற்கையாகவே பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை, கடவுளை பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்புன்னு பேசுகிறதுலாம் வந்து இது என்ன கேட்டகரியில் சேர்த்துறதுனே தெரியலைங்க. அதில் இது அடுத்தது இதோட நீட்சி எங்கே போகுதுன்னா இவர் தான் இப்படி பேசுகிறாரு அப்படின்னா இவர் இது என்னென்னா இவர் இப்படி பேசுறதுனுடைய விளைவு கீழே இருக்கக்கூடியவங்க அடுத்த மட்டத்துக்கு அதை கொண்டு போகிறாங்க. குட்டி பகுதி ரேஞ்சுக்கு போயிடும். இல்லை, இவர் சம்பித் பாத்ரா அவங்க கட்சியினுடைய வேட்பாளர், ஒரு டாக்டர், ஆனால் மிக மோசமான கருத்துக்களை வந்து பொதுவெளியில் ஊடக விவாதங்களில் வந்து பேசக்கூடியவராக வந்து அறியப்படுற நபர். அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் உண்டு. மோசமான கடுமையான விமர்சனங்களை, நச்சு விமர்சனங்கள் வைப்பார்னு சொல்லி அவர் மீது விமர்சனம் உண்டு பொதுத்தளத்தில், சமூக ஊடகங்கள் எல்லாம். அவர் வந்து ஒரிசாக்காரர். அவர் வந்து அங்கே எலெக்ஷனில் நிற்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2 நாளைக்கு முன்னாடி பூரி ஜெகநாதர் இருக்கு இல்லையா, அவர் வந்து மோடியோட பக்தரா. அதுக்கு 3 நாள் நான் விரதம் இருக்க போறேன், நான் தவறு பண்ணிட்டேன், ஸ்லிப் ஆஃப் த டங்ல வந்து கடவுள் வந்து மோடியோட பக்தர்னா என்னங்க வேடிக்கையா இல்லையா? மோடி அந்த கடவுளோட பக்தர்னா புரிஞ்சுப்பாங்க. கடவுள் மோடியோட பக்தர்னு சொல்றதுன்னா அப்போ உங்களுக்கு என்ன ஒரு திமிரு வேணும்? அதுக்கு வந்து எனக்கு வந்து இறை நம்பிக்கை கிடையாது, அதனால் அதில் நான் பெரிதாக அஃபெண்ட் ஆக போகிறதில்லை. ஆனால் அதை கடவுளை வந்து மிகவும் வணங்கக்கூடியவர்கள், நீங்கள் கடவுளை தான் எல்லாம் சனாதன தர்மத்தை குறித்து பேசினா ஐயோ நம்மளோட இந்து மதத்தை பேசிட்டா, இந்த மதத்தை பேசிட்டான், இந்த சம்பித் பத்ரால் என்ன குதிச்சார் டிவி ஷோவில். கடவுள் வந்து மோடியோட பக்தர்னு ஒருத்தர் சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் மோடியை கடவுளுக்கு மேலே வச்சுருக்க உங்கள் கட்சிக்கு நீங்கள் சீட்டு வாங்குறதுக்கு அவங்ககிட்ட ஆதாயம் பெறதுக்கு என்ன வேணால் பேசலாம். அது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டு தெரியாது. வெளியில் பொது இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஊடகத்தில் பேசும்பொழுது மோடியோடைய பக்தராக வந்து கடவுள் இருக்காருன்னு ஜெகநாதரை சொல்கிறது வந்து எவ்வளோ ஒரு நெஞ்செழுத்தம் வேணும் உங்களுக்கு. அது வந்து நீங்கள் அதிகாரம் அந்த போதை இருக்குல்ல, அது அவ்வளோ கண்ணை மறைக்குது, உங்களோட அறிவு கண்ணையை மறைக்குதுன்றது அர்த்தம். அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் தவறாக சொல்லிட்டேன், ஏன்னா தெரிஞ்சு போச்சு இதுக்கு செமையாக திருப்பி அடி உழுகுது, ரிவிட் அடிக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரிசாவை பொறுத்த வரைக்கும் பூரி ஜெகநாதர் என்பது மிக மிக போற்றக்கூடிய ஒரு திருத்தலம். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரிசானே அது எல்லோருக்கும் பெரும்பான்மை மக்களுக்கு இந்தியாவில் தெரிஞ்சதே பூரி ஜெகநாதர் ஆலயம் தான், மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடம். அங்கே வந்து கடவுள், அங்கே இருக்கக்கூடிய அந்த பூர்வீக கடவுள் வந்து இவர் மோடியினுடைய பக்தர்னு சொல்றதுக்கு வந்து பெரிய ஒரு நெஞ்செழுத்தம் வேணும். நீங்க சொன்னது போல மதத்தை முன்னிறுத்தி தான் அவங்க பல்வேறு விஷயங்களை செய்றாங்க. இந்த 6வது கட்ட தேர்தலில் ஒடிசா பூரி ஜெகநாத் அடிக்கடி இந்த சொற்கள் தான் நம்ம கேட்குறோம் தொலைக்காட்சிகளில். குறிப்பாக அமித்ஷா சொல்கிறாரு, ஒரு ஒடிசாவை ஆட்சி செய்யணும்னா அது வந்து ஒரு ஒடிசாவாக இருக்கணும், ஒடிசாக்காரராக இருக்கணும், ஒரு தமிழர் வந்து இங்கே நீங்கள் வந்து அதிகாரத்தை பண்ணுறதை விரும்பக்கூடாது அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாரு. மோடி சொல்கிறாரு பூரி ஜெகநாத்துடைய அந்த கருவூல சாவியே தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடையும் சரி தமிழர்களையும் சரி தொடர்ந்து ஒரு அந்த டைம்லைனில் வைக்கிறாங்க, ஒரு குற்றம் சாட்டும் இடத்துல வைக்கிறதா சொல்கிறாங்களா, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நானும் அந்த செய்தியை பார்த்தேன். அப்போது இந்த விமர்சனத்தை மோடி மேலே வைக்கலாம் இல்லையா? மோடிக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன சம்பந்தம்?
இவர் என்ன வெங்காயத்துக்கு வந்து அப்போ வாரணாசியில் நிற்கிறார்? இவர் என்ன மண்ணின் மைந்திரா? வாரணாசிக்காரர் அவர்? கேட்டால் இந்துத்துவத்தினுடைய இது ஆணி வேறு அங்கே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் பேசலாம். அப்போ நீங்கள் மட்டும் அகமதாபாத்லேருந்து 2 சீட்டில் நின்றுட்டு அப்போ அடுத்த தடவை வந்து பெர்மனெண்ட்டாக ஷிஃப்ட் ஆகி வாரணாசியில் காசி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் வந்து தொகுதியில் வந்து போட்டி போடலாம். பாஜகவுக்கும் நவீன் பட்நாயக் அவர்களுக்கும் அந்த கூட்டணியை வந்து ஏற்க விடாமல் தடுத்ததில் வி.கே. பாண்டியனுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு அந்த வெறுப்பு இருக்கலாம். அந்த காண்டில் வந்து நீங்கள் என்ன வேணால் பேசலாம். வயிற்றுச்சலில் வந்து அவருக்கு எதிராக பேசலாம். சரி, நீங்கள் அவர் வந்து செய்ததுக்கு பல்வேறு அரசியல் காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து இன்றைய சூழலில் அங்கே இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் 2 வந்து பிஜு ஜனதா தள், பிஜேடி, நவீன் பட்நாயக் முதலமைச்சரோடையும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக தான். அங்கே காங்கிரஸ் வந்து கழுது தெரிஞ்சு கட்டிரும்பு போன கதையாக ரொம்ப பலவீனமாக தான் இருக்குது. அப்போது ஒருவேளை வந்து இந்த 2 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து கூட்டணியாக போகும்போது அது இயற்கையாகவே ஒரு ஸ்பேஸை காங்கிரஸுக்கு ஓப்பன் பண்ணிடும் அப்படின்ற பார்வையில் கூட அவர் வேணான்னு சொல்லலாம். இல்லை, தேசிய அளவில் இருக்கிறது போலவே ஒரிசாவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு வலுவான மனநிலை இருக்கிறது. அதனால் வந்து அந்த நிலையில் வந்து கூட்டணி வைச்சால் வந்து பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் நமக்கு பலவீனமாக போயிடும். ஒருவேளை காங்கிரஸுக்கு அது மீண்டும் உயிரூட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ற சந்தேக அடிப்படையில் அவரோட அனுபவத்தில் அவர் வேணான்னு இருக்கலாம். இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் ஒருவேளை வந்து நீங்கள் இதே போலத்தான் ஜேடியு கூட கூட்டணி வச்சார் பீகாரில், சிவசேனா கூட கூட்டணி வச்சாங்க மகாராஷ்டிராவில், ஜேடிஎஸ் கூட பிஜேபிக்கு ரொம்ப காலமாக கூட்டணி இருக்குது. இப்போ கடைசியாக திருப்பி அதை புதுப்பிச்சுக்கிருக்காங்க. அப்போது இந்த மாநிலங்கள்லாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து அவங்களோட வந்து அங்கே இருக்கக்கூடிய வலுவான கட்சியோட கூட்டணி வச்சாங்களோ காலப்போக்கில் இன்றைக்கி ஜேடியூவோட நிலைமை என்ன? நிதிஷ்குமார் வந்து 47 சீட்டோ 45 சீட்லேயோ பிஜேபி தயவில் 76 சீட் வச்சுருக்க பிஜேபி தயவில் முதலமைச்சராக தொடர்ந்துட்டு இருக்கார் அவங்க கருணையில். ஆனால் ஒரு காலத்தில் அவர் தான் பிரதான கட்சியாக இருந்தவர். ஆர்ஜேடிக்கு எதிராக அவங்க சேர்ந்துருந்து பிரிஞ்சு ஆர்ஜேடிக்கு எதிராக அவர் தான் வலுவாக வந்து 2 திமுக அதிமுக போல் அங்கே ஆர்ஜேடி அப்புறம் ஜேடியூன்னு சொல்லி 2 கட்சிகளும் இரு துருவமாக இருந்து சந்தித்தவங்க அவங்க ஒரு காலத்தில். ஒரு காலத்தில் நண்பர்களாக வந்து ஜேபி குரூப்பில் இருந்துட்டு சோசியலிஸ்ட்டுகளாக இருந்து 2 பேரும் லல்லு பிரசாதும் இவரும் நிதிஷ்குமார் பிரிஞ்சவங்க. பின்பு அவங்க எதிரெதிராக இருந்தவங்க அப்புறம் ஒன்று சேர்ந்துருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க, இப்போ திருப்பி ஒன்று சேர்ந்து பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் இன்றைய ஜேடியுடைய நிலைமை என்ன? அங்கே நிதிஷ்குமார் வந்து பாஜக தயவில் தான் அரசியலை சந்திக்க வேண்டியிருக்கு. 40 தொகுதிகள் இருக்கக்கூடிய பீகாரில் 17 தொகுதிகளில் தான் நிதிஷ் நிற்கிறார் இந்த முறையும். அப்போ வந்து அங்கே வந்து பிஜேபி தயவில் அவர் நிற்கிறார். பிஜேபி அவரை சுமந்துட்டு போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் பலமான கட்சியாக இருந்தவர். கூட்டணிக்கு இடம் கொடுத்து கடைசியில் இன்றைக்கி கழுத்து தெரிஞ்சு கட்டரும்பாயி மேஜர் பார்ட்னர் தான் ஜூனியர் பார்ட்னர். இதே நிலை தான் சிவசேனா. 30 ஆண்டுகளில் சிவசேனாவோட தயவில் தான் மகாராஷ்டிரா தேர்தல் அரசியல்லையே கணத்தை கண்டிச்சு பிஜேபி சிவசேனா ஆதரவில் பால் தாக்கரே காலத்திலிருந்து. அப்போ வந்து 80-90கள் ஆரம்பித்து அப்படியே கழுத்து தெரிஞ்சு கட்டருமான கதையாக இன்றைக்கி கடைசியாக அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ கூட கூட்டணியாக பிஜேபி தான் சீனியர் பார்ட்னர் வந்து ஜூனியர் பார்ட்னராக தான் எண்டியது சிவசேனா இருந்தது. அது கடைசியில் அவங்க கட்சியிலே அவர் கபலீகரணம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தபோது அவர் விழிச்சிட்டு என்ன பண்ணிட்டார், அந்த கூட்டணியை முறித்து மகாகட்பந்தன் காங்கிரஸும் தேசியவாத காங்கிரஸ் கூடயே சேர்ந்துட்டார். அந்த கட்சி அதுக்கப்புறம் அவங்க உடச்சிட்டாங்க வேற. அப்போது ஜேடிஎஸோட நிலைமை கர்நாடகாவில் என்ன? பாஜகவோட ஒரு காலத்தில் கூட்டணி இருந்து கடைசியில் பலவீனமாகி இன்றைக்கி ஒரே ஒரு மைசூர் பகுதியில் மட்டும் கர்நாடகாவோட ஒரு பகுதியில் மட்டும் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக சுருங்கி போச்சு. இன்றைக்கி காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு ஆயிடுச்சு. ஒரு பிராந்திய கட்சி காணாமையே போயிடுச்சு. ஆனால் அவங்க உள்ளே வந்ததற்கு முக்கியமான காரணம் பாஜக வந்து அங்கே வேரூன்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அது தேர்தல் அரசியலில் சொல்கிறேன். ஏன்னா அமைப்பு ரீதியாக அவர்கள் 100 ஆண்டுகளாக அங்கே அரசு வேலை செஞ்சுட்டு இருக்காது, வேறு விஷயம். அப்போ தேர்தல் அரசியலில் வந்து ஒரு பிராந்திய கட்சி இரலவெண்ட்டாக போய் அதை வந்து அந்த இடத்த கபலீகரம் செஞ்சு அந்த பிராந்திய கட்சியை கபலீகரம் செஞ்சு அங்கே பிஜேபி வளர்ந்ததுக்கு இன்னொரு உதாரணம் ஜேடிஎஸ். அப்போ இதையெல்லாம் பார்க்கக்கூடிய வி.கே. பாண்டியன் ஏன் நவீன் பட்நாயக் தெரியாதா? இந்த காரணத்திற்காக தான் எடப்பாடி பழனிசாமியை சுதாரிச்சுட்டு கூட்டணி கழட்டி விட்டாருன்னு கூட சொன்னாங்க. அப்போது எங்கெல்லாம் பாஜக வந்து ஒரு பிராந்திய கட்சி வலுவாக இருக்கக்கூடிய கூட்டணின்னு போய் சேருதோ அங்கே அவங்கள வந்து முடிச்சு கட்டிட்டு அந்த இடத்துல இவங்க வலுவான கட்சியாக வந்திருக்காங்க. அதில் வி.கே. பாண்டியன் என்ற தனிநபரை குறித்து சொல்லாமல் தமிழ்நாடு அதுதான் அதுக்கு நான் வர்றேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு அதாவது வந்து ஒரு சொல்கிற 2 வார்த்தை சொல்கிறார். அப்போது இதை வந்து சுதாரிச்சுட்டு இது போல் நடந்தால் தங்களுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகும்னு வி.கே. பாண்டியன் வந்து இன்புட்ஸ் அவர் கொடுத்துருக்கலாம். அது நவீன் பட்நாயக்கே கூட தெரியும். நவீன் பட்நாயக் பொதுவான ஒரு ஹாஷான அரசியல் செய்யக்கூடியவர்கள். அவர் யார் ஒன்றியத்தில் ஆட்சி இருக்காங்களோ அவருக்கு சாதகமான நிலையில் இருக்கக்கூடியவர். தொடர்ந்து பாஜக அந்த 10 ஆண்டுகள்லாம் எப்பெல்லாம் ஆதரவு தேவையோ பாராளுமன்றத்தில் எண்ணிக்கை இல்லாத போதெல்லாம் வந்து ராஜ்யசபாவில் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த 2 பேர், ஒன்று ஏஎஸ்ஆர் காங்கிரஸுடைய ஜெகன், இன்னொன்று நவீன் பட்நாயக். ஆனால் இன்று தங்களுடைய இருப்புக்கே வந்து ஒரு பிரச்சனை வர்றது, ஒரு சோதனை வந்துடும் அப்படின்றப்போ கூட்டணி உருவாகக்கூடிய சூழலில் சுதாரிச்சுட்டு வேண்டாம்ன்ற அவங்க முடிச்சுக்கிறாங்க.
அப்போ அந்த விரக்தியில் கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை கூட்டணியாக இருந்திருந்தால் எளிதாக அங்கே இருக்கக்கூடிய அத்தனை சீட்டுகளும் 20 பக்கம் இருக்குது, அதை எளிதாக எடுத்திருக்க முடியும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது போயிடுதே அப்படின்ற ஒரு விரக்தியில் கூட இருக்கலாம். அந்த நாள் அப்படி பேசுகிறான்னு ஒரு விஷயம். இன்னொன்று, அதை வெளிப்படுத்துவது தான் இப்போ பிரச்சனையே. அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடுக்காரர் ஒருத்தர் வந்து ஒரிசாவை ஆளலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கேள்வியை வச்சிங்கன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய ரூமர் என்னென்னா, யோகி ஆதித்யநாதோட பூர்வீகமே வந்து உத்தரப்பிரதேஷ் கிடையாது, உத்தராகண்ட்காரர் தான் அப்படின்றாங்க. அவர் மட்டும் உத்தரப்பிரதேஷ் முதலமைச்சராக இருக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இதே போல் இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய சில முதலமைச்சர்கள் பேரை சொல்லி இவர்கள் எல்லோருமே இவர்கள் எப்படி இங்கே முதலமைச்சராக இருக்கலாமான்னு ஒவ்வொருத்தரும் கேள்வி எழுப்புறாங்க. அப்போ அது மட்டும் நியாயமா? ஏன் வந்து குஜராத்தை சேர்ந்த அகமதாபாத்தை சேர்ந்த மோடி போய் வாரணாசியில் நின்று அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமர் ஆகிறது மட்டும் சரியாப்போ? அப்போ இந்த கேள்விகளை கேட்டால் யாராவது அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. வேறு மாநிலத்திலிருந்து வந்து அங்கே இருந்து அங்கே பெரிய ஒரு தலைவர்களாக உருவெடுத்து அவங்க மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நீங்கள் யார் முடிவு பண்ணுறதுக்கு? பிரச்சாரத்தில் அவங்க பேசுகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவர் வெறுமனே வந்து அதோட நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல. இதுவே கடும் எதிர்வினையும் வரும். ஏன்னா இவரே வந்து வந்தேரியா போய் வந்து வாரணாசியில் நிற்கக்கூடியவர் மோடியே. இவர் போய் இன்னொரு இடத்துல இருந்து ஆளலாமான்னு பேசுகிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய பவர் ஈக்குவேஷன், சில முகசொலிப்புகள், வயிற்றெரிச்சல் வந்து பிஜு ஜனதா தளில் விகே பாண்டியனுடைய வளர்ச்சினால் நிச்சயமாக இருக்குது. அவருக்கு விகே பாண்டியனுக்கு நவீன் பட்நாயக் கொடுக்கக்கூடிய இடம் என்பது அங்கே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களில் வந்து முகசொலிக்க வைக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது வந்து எப்படின்னா அதிமுக மாதிரி தான், திமுக மாதிரி தான், அந்த ஒற்றை நபர் சார்ந்த கட்சி. திமுகவோட கொஞ்சம் ஜனநாயகம் இருக்கும். அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்போ எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி வந்து அவரை எதிர்த்து வந்து கேள்வி கேட்கக்கூடிய பெருந்தலைவர்கள் கிடையாது நவீன் பட்நாயக்கை எதிர்த்து. அதனால் விகே பாண்டியனை வந்து அவர்கள் வேறு வழி இல்லாமல் செலுத்தி கொண்டு தான் ஆகணும். விருப்பம் இருக்கோ இல்லையோ, யாருக்கெல்லாம் மன வருத்தம் இருக்கோ அவங்கள ஏற்றுட்டு தான் வேணும். ஆனால் அதை அந்த கட்சியால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவரை வந்து முக்கியமான நபராக அங்கே வந்து வகுப்பாளராக அங்கே நிற்கிறாரு, அந்த கட்சியை வழிநடத்துறாரு. சேவை விட்டு வந்துட்டு அவருக்கு முக்கிய ஆலோசகராக முதலமைச்சர் நவீன் பட்நாயக் இருந்தவர். ஆனால் இவங்க எங்கே பிரச்சனை வருதுன்னா, அதை தாண்டி அடுத்த கட்டமாக போய் பேசுகிறது வந்து மோடி பேசுவது தான். மோடியும் அமித்ஷா பேசின வார்த்தைகள் தான். அமித்ஷா சொல்கிறாரு, பூரி ஜெகநாதர் ஆலயத்தை வந்து ஒரு கமர்ஷியல் பிளேஸாக, ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாற்றிட்டாங்க. அது வந்து வணிக ரீதியாக வந்து ஒரு புனித தலத்தை மாற்றிட்டாங்க. இது அதோடைய புனிதமே கெட்டு போச்சுன்னு அவர் ஒரு பக்கம் பேசுகிறார். மோடி இன்னொரு படி மேலே போய் பேசுகிறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ரத்னா பந்தர்னு சொல்லுவாங்க, அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த விலை மதிக்க முடியாத அந்த நகைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த தங்க நகைகள் இல்லை அந்த வைரங்கள், இது எல்லாமே அது வைக்கக்கூடிய அந்த பெட்டகம் இருக்குல்ல, அந்த ட்ரெஷரி, அது வந்து ஒரு 6 வருடங்களாக அது பூட்டி இருக்குது. அது வந்து ஒரு சிறப்பு அனுமதி அரசாங்கத்துக்கு பெற்று தான் அது திறக்க முடியும். அது 2 பூட்டுகள் போட்டு பூட்டப்பட்டிருக்கிறது. அது கடைசியாக கணக்கெடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு 1978 நினைக்கிறேன். 46 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அதுக்கு கணக்கெடுத்து எவ்வளோ நகைகள் இருக்குன்னு அப்போ கணக்கு போட்டு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு மரப்பெட்டியில் வச்சு சிவப்பு துணி சுற்றி அதில் வச்சு பூட்டிடுவாங்க. அதில் அவங்க 1978 கணக்கெடுப்படி பார்த்தீங்கன்னா அதில் 1.2 குவிண்டால் தங்கமும் 2.2 குவிண்டால் வெள்ளி, அதாவது ஏறக்குறைய 120 கிலோ தங்கம், ஒரு 220 கிலோ வெள்ளி அன்று இருந்தது. இப்போ அதுபோக வந்து வழக்கமாக வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய டெய்ட்டி இருக்குல்ல, அந்த சாமி சிலைக்கு வந்து அவர் அணிவிக்கக்கூடிய நகைகள், அந்த விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அப்போ அது கடைசி 6 ஆண்டுகளுக்கு முன்பு அது பூட்டப்பட்டது. அந்த சாவி தொலைந்து போய்விட்டதாக ஒரு செய்தி இருக்குது. அதை தான் அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்றார். விகே பாண்டியனை வந்து மறைமுகமாக சாடுறார். அவர் விகே பாண்டியன் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. மோடிக்கு அந்த சாவியை பற்றி அவ்வளோ தெரியும்னா வந்து அவர் நடவடிக்கை எடுத்து அதை திறக்க வேண்டியதானேன்னு கேட்குறாரு. அது கோர்ட் வழக்கு கூட இருக்குது, அது சம்மந்தமான வழக்கு. ஆனால் என்னென்னா, அது ஒரு சிறப்பு அனுமதி வந்து அரசாங்கத்துக்கிட்ட பெற்று தான் அதை திறக்க முடியும் அந்த ரத்ன பந்தருக்கு. ஆனால் வந்து அதை போய் வச்சு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ அதுக்குத்தான் வந்து நவீன் பட்நாயக் பதில் சொல்லியிருக்கார். இவர் விகே பாண்டியனும் பதில் சொல்லியிருக்கார். நாங்கள் வந்து அவர்கள் போல வந்து ஜெகநாதர் வந்து மோடியினுடைய பக்தர்னு பேசுவதிலையும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எங்களை அரசியலாக்க விரும்பலை. நாங்கள் வந்து மதத்தை வந்து அரசியல் இறை நம்பிக்கை வந்து அரசியலுக்காக, தேர்தல் வாக்கு வங்கி அரசியலுக்காக வந்து தரம் தாழ்ந்து பயன்படுத்துவர்கள் கிடையாது. அதனால் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். அதே சமயம் வந்து பூரி ஜெகநாதர்ன்றவர் வந்து இந்த மாநிலத்தினுடைய ஐடென்டிட்டி, இந்த மாநிலத்தினுடைய அடையாளமே அதுதான், அதோடைய மாநிலத்தினுடைய கௌரவம். அதை வந்து கேவலம் வாக்கு வங்கி அரசியலுக்காக இவர்கள் வந்து மிக மோசமாக வந்து பயன்படுத்துகிறாங்க, இதை நிறுத்தி கொள்ள வேண்டும்னு அவங்க பேசியிருக்காங்க. இது என்னென்னா, அவங்களோட வந்து இது டச் த ரா நவ். சம்பித் பாத்ராவுடைய பேச்சு ப்ளஸ் இவருடைய மோடியினுடைய பேச்சு அப்படின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரசிக்க மாட்டாங்க.
ஏன்னா பூரி ஜெகநாதன்றது அங்கே இருக்க மக்களுக்கு ஒரு ப்ரைடு. எப்படி வந்து பெங்காலில் வந்து காளி வந்து அது ஒரு ப்ரைடோ, அங்கே ராமரை விட அங்கே மக்களுக்கு வந்து மிகவும் வந்து உணர்வோடு அவங்களோட உணர்வோடு கலந்தது வந்து எப்படி காளியோ, அதே போல் வந்து ஒரிசாவில் வந்து பூரி ஜெகநாதன். அப்போ அங்கே போய் நீங்கள் வந்து அங்கே அந்த அரசியல் போய் ராமர் அரசியல் பண்ண முடியாதனால தான் நீங்கள் அங்கே போய் பூரி ஜெகநாதரையும் அங்கே போய் வந்து இது ராமரை பேச ட்ரை பண்ணி அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு, எடுபடல. ஏன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அம்மையார் மம்தா பானர்ஜி வந்து காளியை வந்து கையில் எடுக்கிறாங்க. எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பஜ்ரங் பலின்னு ஹனுமார் எடுக்கிறாரோ, அப்போ இவங்க வந்து பூரியை பற்றி எழுப்பினதையும் இவர் தவறுதலாக என்ன பண்ணுறாரு, அதாவது நவீன் பட்நாயக்கு நல்வாய்ப்பாக சம்பித் பாத்ரா வளர்னார் இல்லையா, ஜெகநாதரே மோடியினுடைய பக்தர் அப்படின்னு. அது வந்து பெரிய ஒரு அதிருப்தியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. அதை அவங்க நம்ம சும்மா சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களை பொறுத்தவரைன்றது அது வந்து ஒரு அவர்களுடைய உணர்வு சார்ந்தது, பக்தியை தாண்டி அந்த மாநிலம், அந்த மாநிலத்தினுடைய ஐடென்டிட்டி சார்ந்தது. அதையெல்லாம் வந்து இப்படி ஒரு கேதல் அரசியலத்திற்காக வந்து கேவலமாக பேசுவது இல்லை நெல்லி நகையாடுறது அங்கே இருக்க மக்கள் ரசிக்க மாட்டாங்க. அது நிச்சயமாக பேக் ஃபயர் ஆகுது அவர்களுக்கு. இவங்க எப்படியாவது அங்கே ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சாவியை கண்டுபிடிச்சிருவோம், ஆட்சிக்கு வந்துட்டா நாங்கள் திறந்து இது பண்ணிவிடுவோம்லாம் பேசுகிறதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்போ அரசியலில் அதிகார வெறிக்காக எந்த எல்லைக்கு திறந்தாழ்ந்து போயிடுச்சு பாஜகவும் பிரதமரும் அமித்ஷாவோ. நீங்கள் இந்த அளவுக்கு போயிட்டீங்க, கோயிலில் திறக்கிறது போட்டு. நீங்கள் கோயிலை தாண்டி அரசியலே இல்லையா? வேற ஒரு கருவமும் தெரியாதா உங்களுக்கு? வளர்ச்சின்னு ஒன்று தெரியாதா? மக்கள் நலன்னு தெரியாதா? நாடு ஃபுல்லும் மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறது வேலையின்மையும் விலைவாசி வேறுவாலாம். எல்லா இடத்துலையும் அது பெரிய வந்து யாரும் பார்க்காத பெரிய அண்டர் கரண்ட்டாக, பெரிய கரண்ட்டாக வந்து அது ஒரு பெரிய சுனாமியாக இல்லை ரோக் வேவாக வந்து அடிச்சுட்டு போக போகுது பிஜேபின்னு சிலர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு எதை பற்றியுமே பேசாமல், ஏன்னா அதை அட்ரஸ் பண்ண முடியாது உங்களால். இப்போ பேசினா அப்போ ஏன் 10 வருஷம் எதுவுமே பண்ணல, என்ன கிழிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அதனால் வந்து இவர் ஒன்று பேசுறது, அப்புறம் அவர் ஒன்று பேசுறது, சுற்றி இந்த கோயில் சாமியை தாண்டி இல்லை இந்து முஸ்லீம்ன்றதை தாண்டி வேறு எதையுமே பேசாத, தேர்தல் பிரச்சாரத்தில் வேறு எதையும் பேசலை. அங்கங்கே போகிறப்ப நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை பேசுறது. ஆனால் பிரதானமாக அவங்க முன்னிறுத்தக்கூடிய விஷயன்றது அந்த ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் தான், மத உருவக அரசியல் தான். அப்போ அது வந்து அந்த மத வெறுப்பு அரசியல், அது வந்து மக்களுக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்திடுச்சு. அதை அங்கங்கே உணரும்போது தான் மோடி என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் ஒன்று பேசிட்டு இன்னொரு நாள் வந்து இல்லை நான் அப்படிலாம் சொல்லலை, நான் அப்படிலாம் பேசுகிற ஆள் கிடையாது, அவங்களாம் என் சகோதரர்களும் பேசுறது, அப்புறம் அதுக்கடுத்த நாள் போய் ஒன்று பேசுறது. சரி, இந்த நிலை என்ன ஆகுதுன்னா மக்கள் அவங்களுக்கு இவரோட இந்த பேச்சுக்கள் வந்து கமிட்டட் பிஜேபி ஓட்டர்ஸை தான் வந்து ரசிக்க வைக்கும். அதை தாண்டி வந்து அரசியல் சார்பு இல்லாமல் பாஜகவுக்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிற மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்பு வருது இவரோட பேச்சு. இவருடைய இந்த வெறுப்பு பேச்சு இருக்கு இல்லையா, அது வந்து மக்கள் அவங்க ரசிக்கலை. கட்சி சார்பில்லாதவர்கள் இல்லை ஓரளவிற்கு பாஜக வந்து இல்லை மோடியை பிடிக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட இந்த முறை அதை ரசிக்கலை. அதை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங் அண்டர் கரண்ட் இருக்குது, விலைவாசி வேலையின்மை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் செகண்ட் ஃபேஸ்லேருந்தே, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சதுமே ஏப்ரல் 19 முடிஞ்சதுமே, தமிழ்நாட்டுக்கு முடிஞ்சதுமே செகண்ட் ஃபேஸ்லேருந்தே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கம்யூனல் பாலிடிக்ஸ்னு மத அரசியலுக்குள்ளேயே போயிட்டாங்க. கேம்பெயின் ஃபுல்லும் மதத்தை வச்சு தான் பண்ணுறாங்க. ஆனால் அது எங்கேன்னா ஒரு ஸ்டேஜில் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க அதுவே நமக்கு பேக் ஃபயர் ஆகுது, நமக்கு கை கொடுக்கலன்னு. அப்போ உடனே மாற்றி பேசுகிறாரு, இங்கே ஒன்று பேசுகிறாரு, அங்கே ஒன்று பேசுகிறாரு. யோகி ஆதித்யநாத் சொல்கிறார் இது ராம பக்தர்களுக்கும் ராமர் துரோகிகளுக்குமான இடையிலான தேர்தல் அப்படின்னு பேசுகிறாரு. அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் அதை மக்கள் ரசிக்கலை. அது வந்து நன்றாக தெரியுது. அது எங்கே உங்களுக்கு நல்லா தெரியுது விசிபிளானா, இந்த இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனைகள் இருக்குல்ல, விலைவாசி உயர்வெல்லாம், இதெல்லாம் வந்து விரக்தியில் நீ என்ன பண்ணுறாங்கன்னா, வழக்கமாக பாஜகவுக்கு ஓட்டு போடுறவங்களே உத்தரப்பிரதேசத்துலேயும் மகாராஷ்டிராலையும் பீகார்லேயும் ராஜஸ்தானில் கூட வந்து பெரிய எண்ணிக்கையில் வரலன்றாங்க. பாஜகவிற்கு விழுக வேண்டிய ஓட்டுகளே வரல அப்படின்றாங்க. வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவாக இருக்குது வழக்கத்தை விட. அந்த சுணக்கத்திற்கான ஆர்வமின்மை காரணம் வந்து அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய சலிப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலும் வந்து அதுக்கு வந்து தூபம் போடுற விதமாக நீங்கள் போயிட்டு ஊக்குவிக்கிற விதமாக போய் திருப்பி மதத்தை பற்றி பேசும்போது மக்களுக்கு ஒரு சலிப்பு வந்துருச்சு. இதை தாண்டி உங்களுக்கு பேச ஒன்றுமே இல்லையா, பிரச்சாரத்தில் மதத்தை தவிர பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையா இந்த பிரதமருக்கும் அவருடைய ஆட்களுக்கும்ன்றாங்க. இன்னொன்று, இந்த பிரச்சாரத்தில் வந்து போன தேர்தலில் கூட நிறைய பேர், எல்லா தலைவர்களும் எல்லா அமைச்சர்களும் பாஜகவில் கேலத்தில் இறங்கி பெரிய அளவில் பண்ணாங்க. இந்த முறை அந்த ஒரு ஸ்டார் பவரே இல்லாத தெரியுது. கேம்பெயினில் யார் பேச்சும் எடுபட மாட்டேங்குது. மோடி ஒருத்தர் தான் இருக்கார். அதுக்காக தான் அவர் தெரிஞ்சுதான் அவங்க என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே 7 கட்டமாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வசதியாக மோடி எல்லா இடத்துக்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் தேர்தலை ஸ்ப்ளிட் பண்ணி 7 கட்டமாக பிரித்து வைக்கிறாங்க. ஆனால் அவர் பேச்சே இப்போ எடுபட முடியாது. அவரே நேரட்டிவை கண்ட்ரோல் பண்ண தெரியல. அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று மாற்றி பேசுகிறாரு. அப்போ கீழே மித்தவங்களோட அவர் கேம்பெயினே விளவெழுத்து போயிருக்கப்போ மித்தவங்களோட கேம்பெயின் சுத்தமாக செல்ஃப் எடுக்கலை. அப்போ அந்த நிலையில் தான் வந்து இன்னும் தீவிரமாக வந்து ஏதாவது பண்ணணும்னு இந்த மாதிரி வார்த்தைகள். தமிழ்நாட்டுக்கு வந்து பூரி ஜெகநாதருடைய ட்ரெஷரி அந்த பெட்டகத்துடைய சாவி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை மொத்தமாக வந்து மோசமாக பேசுகிற மாதிரி இது மாதிரி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எடுத்து வந்து வச்சுருக்காங்களா? என்ன பேச்சுக்கள் இதெல்லாம்?
இதை வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து அங்கேருந்து வந்து இங்கே பானிபூரி விற்கிறான்னு சொன்னால் கோவம் வருது அவருக்கு. அங்கேருந்து வந்து இங்கே வந்து இது கெஸ்ட் ஒர்க்கராக வரக்கூடிய சகோதரர்கள், வட மாநில சகோதரர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்கில்டு லேபரு இல்லை வேறு ஏதாவது கட்டட வேலைக்கு வந்திருக்காங்க, ஏன்னா அங்கே படிக்கிறக்கு அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரல, அதனால தான் பெரும்பான்மை இங்கே வேலைக்கு வர்றாங்கன்னு சொன்னால் இழிவுபடுத்துகிறாங்க. நாங்கள் பேசுகிறீங்கல்ல, அப்போ வந்து இப்போ இதை உத்தரப்பிரதேசத்தில் உங்களை இழிவுபடுத்துகிறாங்கன்னு பேசுகிற பிரதமர் தமிழர்கள் வந்து தென் மாநிலங்களில் இழிவுபடுத்துகிறாங்க, இல்லை தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இழிவுபடுத்தாங்கன்னு சொல்கிற பிரதமருக்கு ஒடிசாவில் போய் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த சாவியை எடுத்துகிட்டு போய் தூக்கிட்டு போய் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு வெக்கமா இல்லையா? இவர் ஸ்டாலின் கேட்குறாரு இல்லையா, தமிழ்நாட்டு முதலமைச்சர், தமிழ்நாடு மக்களை வந்து திருடிட்டு கொண்டு வந்து வச்சிருக்காங்க, திருடர்கள் போல சித்தரிக்கிறது, இதை என்ன கேவலமான வந்து பேச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லையா? வாக்கு வங்கி அரசியலுக்காக தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களையும் இழிவுபடுத்தாதீங்கன்னு பேசுகிறாரு. அப்போது நீங்கள் தூக்கி அங்கே சாவி அங்கே போய் இருக்குதுன்னு பேசுறது என்ன அர்த்தத்தில் பொருளில் அங்கே இருக்கக்கூடிய ஒடிசா மக்களால் புரிந்து கொள்ளப்படும்? அப்போ இந்த பேச்சுக்களை வந்து அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒடிசாவில் வாக்கு வேணும்னா மட்டும் தமிழ்நாட்டு மக்களை வந்து இழிவுபடுத்தி அங்கே பேசலாமா? அப்போது ஒரு வாக்கு வங்கிக்காக அரசியலுக்காக தேர்தலில் ஓட்டு விழணுன்றக்காக இந்தளவுக்கு தரந்தாழ்ந்து தன்னுடைய தகுதி தன் வைக்கக்கூடிய பதவியை மறந்து ஒரு பிரதமர் பேசுறதுன்றது அவர் பெரிய ஒரு விரக்தியோட உச்சியில் தோல்வி பயத்தில் வந்து நின்றுட்டு அந்த விளிம்பில் நின்று தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசிகிட்டு இருக்காரு. நன்றி. நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.